அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த ப்ரொனவுன்ஸ்னா என்ன, கேசஸ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா நம்ம எப்படி வந்து அதில் கேசஸ்ல என்னென்ன டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கேசஸ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து எப்படி வரும் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். அதே போல பர்சன்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பர்சன்னா யாரு, செகண்ட் பர்சன்னா யாரு, தேர்ட் பர்சன்னா யாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் இல்லையா? ஸோ அதில் இப்போ ஒரு சின்ன கொஷின் கேட்போம். மாஹி, இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்னா என்ன? நம்ம இன்னைக்கு லாஸ்ட் கிளாஸஸ்ல ஃபர்ஸ்ட் கேஸை பத்தி நம்ம பேசணும். ஃபர்ஸ்ட் கேஸ் அப்படிங்கிறது என்னது? அதனுடைய ப்ராப்பர்ட்டி ஒன்று சொன்னோம். நம்ம என்ன என்ன ப்ராப்பர்ட்டி நம்ம சொன்னோம்? மாஹி இருக்கீங்களா? மியூட்ல இருந்தீங்கன்னா மியூட்டை ரிமூவ் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் அப்படிங்கிறது மியூட் ஆன் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் கேஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் எல்லாமே எப்பவுமே சப்ஜெக்டா தான் வரும். ஃபர்ஸ்ட் கேஸ் எப்பவுமே சப்ஜெக்டா தான் வரும். அதாவது ப்ரொனவுன்ல ஃபர்ஸ்ட் கேஸ். ப்ரொனவுன்னா என்ன அப்படின்றத பத்தி பேசணும். ப்ரொனவுன் அப்படிங்கிறது வந்து பிரதிபெயர் சொல். பிரதிபெயர் சொல்னா என்ன அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். அன்சாரி ஒரு என்ஜினியர். இதுல பாத்தீங்கன்னா அன்சாரின்ற ஒரு ப்ராப்பர் நோனை நான் பயன்படுத்தியிருக்கிறேன். அன்சாரிங்கிறது ஒரு பர்டிகுலர் நபருடைய பெயர். அன்சாரி ஒரு என்ஜினியர். ஆனா ரெண்டாவது முறை நான் என்ன பண்றேன், அவர் அரக்கோணத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் அன்சாரி அரக்கோணத்தை சார்ந்தவர் அப்படின்னு நான் ரெண்டாவது முறை நான் சொல்லலை. ஏன் அப்படி சொல்லலை அப்படின்னாக்கா, நம்ம வந்து ஆங்கில வழமையில, ஆங்கிலம் இல்லை எல்லா மொழியிலுமே அப்படித்தான், நம்ம என்ன பண்ணுவோம், முதல் ஒரு முறை ஃபர்ஸ்ட் முறை நம்ம பயன்படுத்தும் போது மட்டும்தான் நம்ம ப்ராப்பர் நவுனை பயன்படுத்துவோம். என்னத்தை பயன்படுத்துவோம்? ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுனுங்கிறது என்ன? அந்த நபருக்குடைய தனிப்பட்ட ஒரு விஷயம். அது வந்து வேற ஒருத்தருக்கு நம்ம ஃபிட் பண்ண முடியாது. அன்சாரிங்கிற பேர் வந்து எனக்கு புரியுது இல்லையா? ஸோ அவருடைய பேரை நம்ம எக்ஸ்பிளிசிட் நம்ம வெளிப்படுத்துறது நம்ம சொல்றோம் இல்லையா? அது வந்து ப்ராப்பர் நேம் சொல்லுவாங்க. அந்த ப்ராப்பர் நேம் முதல்ல பயன்படுத்தப்பட்டு மீண்டும் அவரை குறிக்கணும்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னாக்கா, அப்ப என்ன பண்ணுவோம், பிரதிபெயர் சொற்களை பயன்படுத்துவோம். இப்போ நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. அன்சாரி ஒரு பொறியாளர். அவர் அரக்கோணத்தை சார்ந்தவர். ராதா ஒரு நாட்டிய கலாமணி. அவள் தஞ்சையை சார்ந்தவர். இப்ப பாருங்க, நானு அன்சாரின்னு சொல்லும் போது அவர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறேன். ராதா அப்படின்னு சொல்லும் போது அவள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறேன் பிரதிபெயர் சொல்லா. ஏன் நம்ம அப்படி பயன்படுத்துறோம்? நம்முடைய அந்த முதல் வரக்கூடிய அந்த ப்ராப்பர் நவுன்னு சொல்றோம் இல்லைங்களா, அவங்களுடைய ஜெண்டர். அவர் வந்து ஆணா இருக்கிறார்னா நம்ம அவன்னு பயன்படுத்துவோம், அவன் அல்லது அவர்னு பயன்படுத்துவோம். அவர் பெண்ணாக இருந்தாங்கன்னா அவள் அல்லது அவள், அவர் அவர் என்பதாக நம்ம பயன்படுத்துவோம். சோ இது போல நம்ம ஒரு பெயர் சொல் ப்ராப்பர் நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லுக்கு பேர் தான் வந்து ப்ரொனவுன். இந்த ப்ரொனவுன்ல வந்து 3 டைப் ஆஃப் ப்ரொனவுன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் என்பதாக 3 வகைகள் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பர்சன்றவங்க யார் அப்படின்னாக்கா, பேசக்கூடிய நான். இப்போ ஒரு ஒரு நிகழ்வு நடக்குது, ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னாக்கா, ஒருத்தர் பேசலாம், ஒருத்தர் அதை லிசன் பண்ணலாம். இவங்க பேசக்கூடிய இந்த 2 பேர் 3வது ஒருத்தரை பத்தியும் பேசலாம் இல்லையா? பேசக்கூடிய நானு என்ன பத்தி பேசிக்கலாம். அல்லது எதிர்ல இருக்கிறார் இல்ல, என்னுடைய எதிர்ல இருக்கிறார் இல்லையா, என் பக்கத்துல இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட நான் அவரை பத்தி பேசலாம். முதல்ல நான் என்ன பண்றேன், என்ன பத்தி பேசுறேன். அப்படி நான் விருப்பப்பட்டா என் எதிர்க்க இருக்கிறவரை பத்தி பேசுறேன். நாங்க 2 பேரும் என்ன பண்ணலாம்னா, 3வது ஒரு ஆளத்த, எங்க 2 பேர் இல்லாத ஒரு 3வது ஒரு ஆள பத்தி பேசலாம். இப்ப நான் என்ன பத்தி பேசினேன்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட் பெர்சன் சொல்லுவாங்க. எனக்கு எதிர்ல இருக்கிறவரை பத்தி நான் பேசும் பொழுது, அவர் வந்து செகண்ட் பெர்சன் என்பதாக சொல்லுவாங்க. நாங்க 2 பேர் அல்லாத இன்னொருத்தரை பத்தி பேசும்பொழுது, அவங்கள வந்து தேர்ட் பெர்சன் சொல்லுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பெர்சன், செகண்ட் பெர்சன் அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறதுனால, அவங்க ஆணா, பெண்ணா அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியும். அந்த 3வது ஒரு ஆள் இருக்கிறார் இல்லையா? 3வது ஒரு மனுஷனை பத்தி பேசும்பொழுது, அவங்க வந்து ஒரு ஆணாக இருக்கலாம், ஒரு பெண்ணாக இருக்கலாம், ஒரு அஃறிணை பொருளாக இருக்கலாம், அல்லது ஒரு விலங்காக இருக்கலாம். ப்ராபபிலிட்டி இருக்கா இல்லையா? அப்போ தேர்ட் பெர்சன்ல வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, 3 வகையா பிரிப்பாங்க. ஹி, ஷி, இட்.
பேசக்கூடிய அந்த மூன்றாம் நபர் ஒரு ஆணாக இருந்தால் ஹி என்ற பிரதி பெயர் சொல்லையும், பேசக்கூடிய அந்த நபர் ஒரு பெண்ணாக இருந்தால் ஷி என்ற பிரதி பெயர் சொல்லையும், நாம் பேசக்கூடிய அந்த நபர் வந்து மூன்றாம் நபராக, அதாவது ஒரு அக்ரிணையாக, ஒரு விலங்காக இருந்துச்சுன்னு சொன்னா, அதாவது உயர்திணை அல்லாத மற்ற எல்லா பொருட்களுக்கும் இட் என்பதாகத்தான் ஆங்கிலத்துல பயன்படுத்துவாங்க. ஸோ அப்போ அந்த இட் என்பதாக குறிக்கப்படும். இன்னொரு முறை சொல்றேன் பாருங்க. நம்ம பேசக்கூடிய அந்த நபர் வந்து ஒரு மூன்றாம் நபராக இருந்தால் அவர் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு? ஒரு ஆணாக இருக்க வாய்ப்புண்டு, ஒரு பெண்ணாக இருக்க வாய்ப்புண்டு, ஒரு விலங்காகவோ இல்லது ஒரு உயிரற்ற பொருளாகவோ இருக்க வாய்ப்புண்டு. அவர் ஆணாக இருந்தால் ஹி என்ற பிரதி பெயர் சொல்லையும், பெண்ணாக இருந்தால் ஷி என்ற பிரதி பெயர் சொல்லையும், அது அக்ரிணையா உயர்திணை அல்லாது இருந்தால் அதை இட் என்ற பிரதி பெயர் சொல்லையும் பயன்படுத்துவோம். இப்போ நான் என்னை பத்தி பேசும் பொழுது ஐ என்ற பிரதி பெயர் சொல்லை பயன்படுத்துவேன். நான் என்னை பற்றி நான் விவரிக்க நினைத்தால் நான் என்ன சொல்லுவேன்? ஐ என்ற பிரதி பெயர் சொல்லை பயன்படுத்துவேன். பேசக்கூடிய நாங்கள், ஸ்பீக்கர் வந்து 2 பேரா இருந்தாங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட நபராக இருந்தாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க? வி, நாங்கள் என்பதை குறிப்பதற்காக வி என்று பயன்படுத்துவாங்க. இப்ப 2ஆம் நபர் இருக்காங்க இல்லையா, அந்த செகண்ட் பர்சன் வந்து ஒருத்தராக இருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட மக்களாகவும் இருக்கலாம். இப்போ ஒருத்தராக இருந்தார் என்று சொன்னால் நீ என்ற பிரதி பெயர் சொல்லை பயன்படுத்துவார்கள். அந்த எதிர்க்க இருக்கிறவங்க வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட மனிதர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை குறிப்பதற்கு அதுக்கும் வந்து யூ தான். ஆனா டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன் வந்து அந்த யூக்கு மீனிங் மாறும். நம்ம பார்த்துக்கலாம். அப்போ நம்ம மூன்றாமாக இருக்கக்கூடிய நம்பர் ஒரு ஆணாகவோ ஒரு பெண்ணாகவோ ஒரு அக்ரிணையாகவோ இருந்தால் ஹி, ஷி, இட் என்பதில் பயன்படுத்துவாங்க. ஆணா இருந்தா ஹி, பெண்ணா இருந்தா ஷி, உயர்திணை அல்லாது இருந்தால் இட் என்பதாக. அந்த பேசக்கூடிய அந்த நபர்கள் வந்து அதாவது மூன்றாம் நபர் பல மனிதர்களாக இருந்தால், ஒன்றுக்கு மேற்பட்ட மனிதர்களாகவோ ஒன்றுக்கு மேற்பட்ட உயிரினங்களாகவோ அதாவது விலங்குகளாகவோ ஒன்றுக்கு மேற்பட்ட அக்ரிணை பொருட்களாகவோ இருந்தால் அதனை குறிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய பிரதி பெயர் சொல் வந்து தே என்பதாக பயன்படுத்துவாங்க. அப்படி என்பதாக நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லையா? சோ இதுதான் வந்து நம்ம பேசிக்கா போன வீக்ல லாஸ்ட் செஷன்ல நம்ம பார்த்தது. கரெக்டா இல்லையா ஆசியா? ஸோ யூ ஹாவ் டு ஃபிக்ஸ் இந்த மைக் எல்லாம் சரி பண்ணிக்கோங்க. நீங்க வந்து இந்த செஷன்ல பேசுற மாதிரி இருக்கும். வலைக்கும் சலாம். என்ன புரியுதா உசைன் என்ன நடத்துறதுன்ட்டு? புரியுதா? நீ உசைன்லாம் இருக்கீங்களா? எல்லாருமே இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சரி, இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா கிளாஸ்க்கு போகலாம் உள்ள. அதுக்குள்ள இந்த ஈசா, மாஹி, ஆசியா இவங்க எல்லாம் மைக்கெல்லாம் சரி பண்ணிக்கங்க. சோ அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். என்ன புரியுதா அம்சாக்கு? என்ன புரிஞ்சுது சொல்லுங்க பார்க்கலாம். அம்சா என்ன புரிஞ்சுது? அம்சா நான் அமைதி ஆயிட்ட. இப்பதான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கியா? ஆசியாவும் ஐயாவும் வந்துட்டாங்க. ஓகே சரி, இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? நம்ம இந்த கோர்ஸ் முழுவதும் நம்முடைய ஏம் என்ன அப்படின்னா, நீங்க எழுதுற வேலை எதுவுமே கிடையாது. நீங்க எதுவுமே எழுத வேண்டியதில்லை, எதையுமே மனனம் செய்ய வேண்டியதில்லை. நீங்க என்ன செஞ்சா மட்டும் போதும்? பிராக்டிஸ் பண்ணா மட்டும் போதும். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம கூட பேசும் பொழுது நீங்க கூட சொல்லணும். சில விஷயங்களை நம்ம ரெக்கார்டிங்கா தருவோம். அந்த ரெக்கார்டிங்கை ப்ளே பண்ணி நீங்க கேட்கணும். எழுதுற வேலை எதுவுமே கிடையாது. அதே போல ஸ்பெல்லிங்லாம் எதுக்கும் நீங்க படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதுல நம்முடைய ஏம் என்ன அப்படின்னாக்கா, உங்களை கொஞ்சம் கொஞ்சமா ஆங்கிலம் பேசுறதுக்கு வந்து நம்ம முயற்சி செய்ய வைக்கிறதா என்னுடைய ஏமே தவிர்த்து உங்களுக்கு கிராமரு அந்த ஸ்பெல்லிங் சொல்லி கொடுக்குற இது வந்து கிடையாது. இப்ப நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, ஆங்கிலத்தை பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா படிப்படியாக நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, கிராமரு அதெல்லாம் வந்து இதனோடையே இந்த பேச்சு பயிற்சியோடையே நம்ம என்ன செய்வோம்? சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அதுங்களை சொல்லி கொடுத்து உங்களை வந்து அப்படியே நம்ம வந்து உங்களுக்கு எல்லாவற்றையுமே நம்ம என்ன பண்ணுவோம்? கிளியரா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். சரியா? ஸோ நம்ம கோர்ஸ் மெட்டீரியல், ஸ்டடி மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வெப்சைட்ல இருந்து பயன்படுத்துறோம். இந்த வெப்சைட் வந்து யூஎஸ் பேஸ்ட் வெப்சைட்டு freeenglishnow.com அப்படிங்கிற வெப்சைட்ல இருந்து அவங்களும் இந்த கோர்ஸை வந்து ஃப்ரீயா தான் தராங்க. இந்த கோர்ஸ் மெட்டீரியல் ஃபுல்லாவே வந்து வெப்சைட்ல அவைலபிள். ஒன்லி ப்ராப்ளம் என்னன்னா அதுல சில ஆடியோ ஃபைல்ஸ் இருக்கு. அதை வந்து நம்மளால பிளே பண்ண முடியாது அவங்க வெப்சைட்ல. நான் காமிக்கிறேன் பாருங்க. நம்ம பயன்படுத்தக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் நீங்க கூட போய் செக் பண்ணலாம். உங்களுக்கு யாருக்காவது படிக்கணும்னு இருக்கிறவங்களுக்கு
நம்ம வீடியோவும் ப்ரிஃபர் பண்ணலாம், அப்படின்னா அவங்கள இங்கேயே கூட படிச்சுக்கலாம். இது பாருங்க அமெரிக்கன் இங்கிலீஷ்னு இருக்கு. இதுல கெட் ஸ்டார்டட்னு இருக்கு. இதுல போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க லெசன்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ நான் என்ன லெசன்ஸ் எடுக்கிறேனோ அது பேசிக் லெவல். இப்போ லெசனிங் எக்ஸாம்பிள், ஸ்பீச்சிங், ஸ்பீச் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு. இதுல ஒரே ஒரு லிமிட்டேஷன் என்ன அப்படின்னாக்கா, நம்மளால வந்து இந்த ரெக்கார்டட் இந்த ஃபைல்ஸை வந்து ப்ளே பண்ண முடியல. நம்ம அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ரெக்கார்ட் பண்ணி நம்ம ஆடியோ ஃபைல்ஸ் வச்சிருக்கிறோம். நம்ம டெலிவர் பண்ணக்கூடிய இந்த இங்கிலீஷ் கோர்ஸும் வந்து ஃப்ரீ தான். எல்லாருக்குமே ஃப்ரீ தான். நீங்க என்ன செய்யலாம், இதுக்காக நம்ம எதுவும் சார்ஜ் பண்றதில்ல. அதே போல இந்த ஒர்க் இருக்கு இல்லையா, இந்த ட்ரைனிங் மெட்டீரியல் வந்து நம்முடைய ட்ரைனிங் மெட்டீரியல் கிடையாது. இந்த ட்ரைனிங் மெட்டீரியலுடைய ஓனர் வந்து ஃப்ரீ இங்கிலீஷ் நவ் அப்படிங்கிற வெப்சைட் யார் வச்சிருக்கிறாங்களோ அவங்க தான், அவங்களே இதை ஃப்ரீயா தராங்க. இந்த பிடிஎஃப் வடிவத்தில் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். அதாவது வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் மெட்டீரியல்னு சொல்லிட்டு இது அவங்களோட வெப்சைட்ல நம்ம எடுத்தது தான். ஸோ அது கம்ப்ளீட்டா அவங்களே கொடுத்துட்றாங்க. நாங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். அது வந்து ஒரு 200 பேஜுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன், if I'm not wrong. ஒரு 400 பேஜ் கிட்ட இருக்கு. நீங்க இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் ஜெராக்ஸ் அது மாதிரி அங்க கொடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல நீங்க மொபைல்ல நீங்க பார்த்து படிச்சுக்கிட்டனாலும் நோ ப்ராப்ளம். இட் இஸ் யுவர் சாய்ஸ். சரியா? ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஆடியோ ஃபைல்ஸ் வந்து நம்ம இங்க ரெக்கார்ட் பண்ற ஃபைல்ஸை வந்து நம்ம என்ன செய்யறோம், அதை நம்ம உங்களுக்கு ஷேர் பண்றோம். அதை வச்சு நீங்க ப்ளே பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுல முக்காவாசி என்ன செய்ய வேண்டியது இருக்கும்னா, நீங்க ஏதோ மனனம் பண்றது, எழுதுறது அப்படிலாம் இருக்காது. எல்லாமே ப்ராக்டிஸ் பண்றது, சொல்லி சொல்லி பார்க்கறது தான் வந்து இங்க நிறைய முக்கியமான செயல் நீங்க செய்ய வேண்டியது இருக்கும். இப்படி நீங்க இந்த கோர்ஸை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களால ஒரு 3 வீக்ஸ்ல, அதாவது வந்து ஒரு லெஸ் தேன் 1 மந்த்துக்குள்ள உங்களால இங்கிலீஷ் நீங்க என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயன்ஸா பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, மற்ற கிராமர் ஐட்டங்கள், காம்ப்ளெக்ஸான விஷயங்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ த கோர்ஸ் மெட்டீரியல், கோர்ஸ் கண்டென்ட் இஸ் ஃப்ரீ அண்ட் ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு தெம். அதாவது இந்த ஃப்ரீ இங்கிலீஷ் நவ் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்கு தான் வந்து எல்லாமே போகும். we do not own or claim any rights. இப்போ வந்து நீங்க அன்சாரி தான் இந்த மெட்டீரியல்லாம் டெவலப் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்காதீங்க. இது வந்து நம்முடைய மெட்டீரியல் கிடையாது. ஃப்ரீ மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரெயின் பண்றோம். நம்முடைய ஏம் என்னன்னா, இங்கிலீஷ் உங்களை பேச வைக்கணும். அதுக்கு நம்ம அனலைசிஸ் பண்ண டிஃப்ரெண்ட் ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ்ல ரயான் வீடியோ ஆஃப் பண்ணிடு. நம்ம ட்ரை பண்ண டிஃப்ரெண்ட் ட்ரைனிங் மெட்டீரியல்ல இவங்களுடைய மெட்டீரியல் வந்து ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ப்ராக்டிக்கலாகவும் ரொம்ப ஈஸியாகவும் இருந்ததால நாம இவங்களுடைய மெட்டீரியல் நம்ம பயன்படுத்துகிறோம் ட்ரைனிங்காக வேண்டி. ஸோ அதனால அவங்களுடைய இதுதான் நமக்கு எந்த விதமான இதுல இந்த பொருள்ல வந்து எந்த விதமான உரிமையும் நமக்கு கிடையாது. சரி, அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு அந்த ட்ரைனிங் மெட்டீரியல் கூட இங்க இருந்து எடுத்துக்கலாம், இல்லைன்னா நான் ஷேர் பண்றேன் வாட்ஸ்அப்ல அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லெசனுக்கு போலாமா? இன்றைய ஃபர்ஸ்ட் லெசனுக்கு மோஸ்ட்லி ஓரல் ப்ராக்டிஸ் தான் இங்க. அதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, இங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க, லிசன் டு த எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்க கேட்கணும். நீங்க இங்க பேசுறது கிடையாது எதுவுமே, யூ ஹாவ் டு லிசன். சரிங்களா? நான் என்ன செய்வேன் அப்படின்னாக்கா, ஒரு இங்கிலீஷ் விஷயத்த சொல்லிட்டு, இங்கிலீஷ் வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம் சொல்லுவேன். இங்கிலீஷ் வார்த்தையை சொல்லிட்டு அதனுடைய அர்த்தம் சொல்லுவேன். நீங்க அதை மட்டும் கவனமா கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா போதும். சரியா? ஆரம்பிக்கலாமா கிளாஸ? இப்ப நீங்க ஏதோ சொல்லக்கூடாது, கூட பேசக்கூடாது. நான் சொல்றதை மட்டும் காதால மட்டும் கேளுங்க. ஹலோ, ஹவ் ஆர் யூ? நீங்க எப்படி இருக்கீங்க? ஹலோனா ஏ அப்படின்றோம் இல்லையா? ஐயா, தமிழ்ல ஐயா, வணக்கம், அது மாதிரி நீங்க அர்த்தம் வைக்கலாம் ஹலோக்கு. ஹலோ அப்படின்னாக்கா வணக்கம், ஐயா, நீங்க இல்லைன்னா சலாம், அது மாதிரி நீங்க வந்து டிஃபரெண்ட். அது ஒரு கிரீட்டிங். ஹலோ அப்படிங்கிறது ஒரு கிரீட்டிங் ஆங்கிலத்துல. ஹவ் ஆர் யூ? நீங்கள் நலமா, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு தமிழ்ல கேட்கறீங்களா, அதை வந்து ஆங்கிலத்துல ஹவ் ஆர் யூ என்பதாக சொல்லுவாங்க. ஃபைன், நான் நலம். ஃபைன், தேங்க்யூ. நலம், நன்றி. ஃபைன், தேங்க்யூனா நலம், நான் நலம், நான் நல்லா இருக்கேன், நன்றி அப்படின்னு சொல்ற மாதிரி. ஓகே, இன்னொரு வழியா எப்படி சொல்லலாம்னா, இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஹவ் ஆர் யூன்னு கேட்குறாங்க, நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னாக்கா, ஓகே, தேங்க்ஸ், சரி, நான் நல்லா இருக்கேன், நன்றி
அப்படின்னு சொல்லலாம். சரி, நீங்க ஒருத்தரை வந்து காலையில பாக்குறீங்க. காலையில ஃபார் எக்ஸாம்பிள் ரயான் வந்து காலையில தூங்கி எழுந்துட்டு வீட்டுக்கு வெளியில வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப அவனை பாக்குறீங்க. அப்ப எப்படி இங்கிலீஷ்ல கிரீட்டிங் பண்ணலாம்? குட் மார்னிங். எப்படி சொல்லலாம்? குட் மார்னிங். அதுக்கு வந்து தமிழாக்கம் வைக்கணும் அப்படின்னாக்கா நல்ல காலை அப்படின்னு வைக்கலாம். ஆக்சுவலா வந்து அதாவது உங்களுக்கு இனிய காலை வணக்கம் அப்படின்னு வந்து தமிழ்ல அர்த்தம் வைப்பாங்க. குட் மார்னிங் அப்படிங்கிறது காலையில நம்ம சொல்லக்கூடிய ஒரு கிரீட்டிங். ஓகேங்களா? அதே போல ஒருத்தர் மதியத்துல பாக்குறீங்க அப்படின்னாக்கா அவங்கள வந்து நீங்க சொல்லணும். அவங்கள வந்து ஒரு விஷ் பண்ணணும்னா குட் ஆஃப்டர்நூன் என்பதாக நம்ம சொல்லலாம். நீங்க ஈவினிங்ல ஒருத்தரை சந்திக்கிறீங்க. அப்ப என்ன சொல்வீங்க? குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லுவீங்க. சரி, நீங்க போயிட்டே இருக்கீங்க. போம்போது பார்த்தா, போற வழியில அந்த வழிய வந்து ஒருத்தர் அடைச்சுக்கிட்ட மாரி நீங்க சைக்கிள் ஓட்டிட்டே போறீங்க. அப்படி ஓட்டிட்டு போம்போது, ஒரு வழி உங்களுக்கு முன்னாடி எதிர்ல ஒருத்தரு உங்க வழிய மறைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ நீங்க வந்து வழி விடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. தமிழ்ல ஏங்க ஏங்க கொஞ்சம் வழி விடுங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அத வந்து ஆங்கிலத்துல எப்படி சொல்லுவோம்னா, எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீன்னா, என்ன கொஞ்சம் பாருங்க, தயவு செஞ்சு பாருங்க. கொஞ்சம் ஓரமா போங்க என்பதாக அர்த்தம். இல்ல, நீங்க ஒரு வகுப்பறைக்குள்ள போணும்னு நெனைக்கிறீங்க. உங்க ஆசிரியர் பாடம் நடத்திட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்துல நீங்க வந்து அவர்கிட்ட அனுமதி கேட்கறதுக்கும், இந்த எக்ஸ்கியூஸ் மீ பயன்படலாம். சார் எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன்? நான் உள்ள வரலாமா? எக்ஸ்கியூஸ் மீ, தயவு செஞ்சு இங்க பாருங்க. நான் உள்ள வரலாமா? என்பதாக அர்த்தம். ஸோ, ஒருத்தர் நீங்க என்ன பண்றீங்க, ஒருத்தர் ஒரு இடத்துக்கு போறீங்க. ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் வாங்கிட்டீங்க. ஆனா ஃபில் பண்றதுக்கு பென் இல்ல. பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட பேனா கேட்கணும். கொஞ்சம் எழுதுறதுக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, கேன் யூ கிவ் யுவர் பென்? அப்படின்னு என்பதாக நம்ம அதாவது ஒரு தயவு செஞ்சு அப்படின்ற வார்த்தை. ஏம்மா தயவு செஞ்சு என்ன விட்டுடுறா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ ஒருத்தருடைய அட்டென்ஷன ஒரு என்ன சொல்றது? ஒரு ரிக்வெஸ்ட் பண்ற மாரி அவங்கள வந்து அட்ராக்ட் பண்றது. அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆங்கில வார்த்தை தான் எக்ஸ்கியூஸ் மீ. என்னை கவனியுங்கள் என்பதாக நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. இதுக்கு தமிழாக்கம் வைக்கணும் என்னை கவனியுங்கள் என்பதாக நம்ம வந்து வைக்கலாம். வாட் டைம் இஸ் இட்? வாட் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தைக்கு என்ன என்பதாக அர்த்தம். டைம் அப்படின்னாக்கா நேரம். இஸ் இட் அதாவது இப்போ என்ன டைம்? வாட் டைம் இஸ் இட் என்பதாக நீங்க கேட்கலாம். இப்போ என்னப்பா டைம் அப்படின்னு கேட்கணும்னா அதுக்கு இப்போ வந்து ஒரு பதில் சொல்றாரு. 2 மணி அப்படின்னு சொல்லணும்னா இட் இஸ் 2 o'clock. இட் இஸ் 2 o'clock. இப்ப 2 மணி ஆகுதுப்பா என்பதாக சொல்லலாம். ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம் ஆங்கிலத்துல? தேங்க் யூ. இதெல்லாம் உங்களுக்கு ஸ்கூல்ல சொல்லி தருவாங்க. என்னடா இது எல்கேஜி பசங்களுக்கு சொல்றதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா உங்களுக்கு இந்த இப்ப நம்முடைய எய்ம் என்ன அப்படின்னாக்கா, நீங்க டிகிரியே படிச்சிருந்தா கூட சரி. பார்த்தீங்கன்னா, டிகிரி முடிச்சிருப்பாங்க, இங்கிலீஷ் பேச வராது. ஏன் அப்படின்னாக்கா, அவங்க ப்ராப்பரா அத பிராக்டிஸ் பண்ணல. ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ணல. பிராக்டிஸ் பண்ணாதது தான் அவங்களால பேச முடியாததுக்கு காரணம். இப்போ நீங்க ஆரம்பத்துல இருந்தே இது மாரி சிம்பிள் சென்டென்ஸ பிராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களால இப்போ ஆங்கிலத்த மிக சரளமாக பேச முடியும். அதனால தான் இப்போ நம்ம அத கொண்டு வரோம். தேங்க் யூன்னா என்ன? ஹுசைன், தேங்க் யூன்னா என்ன? நன்றி. நன்றி. என்னன்னு அர்த்தம்? நன்றி. மை நேம் இஸ் ஜான். மை நேம் இஸ் ஜான். ரயான், மை நேம் இஸ் ஜான்னா என்ன? ரயான். மை நேம் இஸ் ஜான்னா என்ன அர்த்தம்? என் பேர் ஜான். என்னுடைய பெயரு ஜான். ஜான். இதுல மை நேம் அப்படிங்கிறது மைங்கிறது என்னுடைய, நேம்ங்கிறது பெயரு, ஜான் அப்படிங்கிறது அவனுடைய ப்ராப்பர் நவுன். சோ என் பெயர் ஜான் அப்படின்னு வந்துருச்சு. அப்ப ஈஸ் அங்க என்ன பண்ணுது? ஈஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா பி ஃபார்ம் வெர்ப்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல ஒரு வாக்கியம் அமையணும் அப்படின்னாக்கா வெர்ப் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அந்த சென்டென்ஸ்ல இருக்கணும். வெர்ப் இல்லைன்னா ஒரு சென்டென்ஸ் ஆங்கிலத்துல உருவாக்கவே இயலாது. ஒரு சென்டென்ஸ் ஆங்கிலத்துல உருவாக்கவே இயலாது. அப்போ வெர்ப்ங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட். அப்படி இம்பார்ட்டன்ட்டா இருக்கும்போது வெர்ப் போட வேண்டாத ஒரு இடத்துல இப்போ வெர்ப் வந்து இங்க போட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா மைனா என்னுடைய, நேம்னா பெயர், என்னுடைய பெயர், ஜான்னா அவனுடைய பெயர். ஜான்ற பெயர் நபருடைய ப்ராப்பர் நோன். மை நேம் இஸ் ஜான்னா என் பெயர் ஜான் என்பதாக வந்துருது. அப்ப அங்க ஈஸி என்ன வேலை பார்க்குது? சோ எப்போ நம்ம வெர்ப் போட வேண்டாத இடத்துல நம்ம என்ன செய்வாங்க? பி ஃபார்ம் வெர்பை பயன்படுத்துவாங்க. அப்போ மை நேம் அப்படிங்கிறது வந்து
என்னுடைய பெயர் அப்படிங்கிறது, பெயர் அப்படிங்கிறது வந்து ஒரு தேர்ட் பர்சன் அப்படிங்கிறதுனால அதுக்கு பக்கத்துல ஈஸ் என்பது பயன்படுத்தியிருக்காங்க. இது ஏன் ஈஸ் பயன்படுத்துறாங்க, ஏன் வந்து ஆமோ ஆரோ பயன்படுத்தல அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். ஆஸ் ஆஃப் நவ் நீங்க என்ன புரிஞ்சுக்கோங்கன்னா, ஈஸ் அப்படிங்கிறது ஒரு பி ஃபார்ம் வேர்ப் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னா என்ன? உன் பெயர் என்ன? யுவர் நேம் உன்னுடைய பெயர். வாட்னா உன்னுடைய பெயர் என்ன என்பதாக நம்ம வந்து என்ன செய்யறோம், கேட்கிறோம். டு யூ லிவ் ஹியர், நீ இங்க வசிக்கிறியா? டு டு அப்படிங்கிறது கேள்வியை கேட்கறதுக்காக வேண்டி, ஒரு ஆம் இல்லை அப்படின்னு கேள்வி கேட்கணும் அப்படின்னாக்கா ஆங்கிலத்துல டு அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் மெயின் வேர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட் ஆர் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர்ல பயன்படுத்துவாங்க. நான் அதை அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். டு யூ லிவ் ஹியர், நீ இங்கே வசிக்கிறாயா? எஸ் ஐ லிவ் ஹியர், ஆம் நான் இங்கே வசிக்கிறேன். டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ், நீ ஆங்கிலம் பேசுவாயா? ஐ ஸ்பீக் எ லிட்டில் இங்கிலீஷ், நான் ஆங்கிலம் சிறிது பேசுவேன். ஹாவ் யூ லிவ்ட் ஹியர் லாங், நீ இங்கு நீண்ட நாட்கள் வசிக்கிறாயா? ஐ ஹாவ் லிவ்ட் ஹியர் 2 years, நான் இங்கு 2 வருடங்கள் வசித்திருக்கிறேன். தேங்க்யூ, நன்றி. குட் பாய், பாய் அது நன்றி, அதுவும் நன்றின்னு சொல்லலாம். சந்திக்கலாம், மீண்டும் சந்திப்போம். இப்போ நான் வந்து எல்லாமே ஒரு விஷயத்தை படிச்சுட்டு அதனுடைய அர்த்தத்தை சொன்னேன் இல்லைங்களா? நீங்க இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, நான் இப்போ சொல்ற விஷயத்த என் கூட நீங்க ரிப்பீட் பண்ணணும் எல்லாரும், சரியா? மொல்லமா, ரொம்ப சத்தம் போடக்கூடாது, மொல்லமா ரிப்பீட் பண்ணும். நான் ஒரு விஷயம், ஒரு சென்டென்ஸை சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் ஒரு கேப் கொடுப்பேன், அந்த சமயத்துல நீங்க சொல்லணும், சரியா? ஹலோ, கமான், எல்லாரும் அன்மியூட் பண்ணிக்கங்க. ஹலோ ஹலோ ஹலோ. How are you? How are you? Fine. 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 எஹ்யாவுடைய குரல் மட்டும் தான் கேக்குது. உசைன், ரையான் இவங்கலாம் என்ன பண்றாங்க, அம்சாலாம் என்ன பண்றாங்கன்னே தெரியல. நீங்க கூட சொல்லணும், சொல்லலைன்னா பிராக்டிஸ் பண்ண முடியாது, சரியா? எல்லாரும் அன்மியூட் பண்ணிக்கங்க, உங்க மைக்கை அன்மியூட் பண்ணிக்கங்க. இது வந்து பிராக்டிஸ் செஷன், இதுல நீங்க கண்டிப்பா பேசியே ஆகணும். ஓகே சார். ஓகே சார். ஹலோ. ஹலோ. How are you? How are you? How are you? How are you? Fine. 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 Thank you. Fine. Thank you. Mike. Okay, thanks. Okay, thanks. Good morning. Good morning. Good morning. Good afternoon. Good afternoon. Good evening. Good evening. Excuse me. Excuse me. What time is it? What time is it? What time is it? What time is it? பாதி பேர் வாய் கொளறுது. What time is it? What time is it? It is 2 o'clock. It is 2 o'clock. It is 2 o'clock. It is 2 o'clock. Thank you. Thank you. My name is John. My name is John. What is your name? What is your name? Do you live here? Do you live here? இப்போ நீங்க அந்த நம்ம ப்ரொனன்சியேட் பண்ணும்போது இந்த ஆர் வருது பாத்தீங்களா, ஆர் வரும்போது மட்டும் அப்படியே கொஞ்சம் சைலன்ஸ் பண்ணும் பாருங்க. ஹியர் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஹியர், யுவர் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, இட் இஸ் 2 o'clock. It is 2 o'clock. Thank you. Thank you. My name is John. My name is John. What is your name? What is your name? Do you live here? Do you live here? Yes, I live here. Yes, I live here. Do you speak English? Do you speak English? Do you speak English? Do you speak English? வாய் கொளறுது பாருங்க. உசைனுக்குலாம் பாதி சென்டென்ஸ் தான் சொல்றான். Do you speak English? Do you Do you speak English? Do you English? Do you speak English? Do you speak English?
I speak a little English. 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 Have you lived here long? Long? Have you lived here long? Have you lived here long? Have you lived here long? Have you Have you lived here long? lived here இப்ப நீங்க long? பேர் சொல்றதை விட்டுட்டீங்க. எல்லாரும் மீண்டும் மீண்டும் சொல்லணும். சொன்னா மட்டும்தான் ஆங்கிலம் பேச முடியும். சும்மா கவனிக்கிறது, எழுதி பார்க்கறது, ஸ்பெல்லிங் வைக்கிறது அதெல்லாம் வச்சா அது அது வந்து தனி, அது செப்பரேட். ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு வரும்போது நீங்க பேசினா தான் உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, செந்தமிழும் நாப்பழக்கம் சித்திரமும் கைப்பழக்கம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நீங்க பேச பேசத்தான் ஆங்கிலம் வரும். Have you lived here long? சொல்லுங்க. Have you lived here long? I have lived here 2 years. Yes. Thank you. Thank you. Good boy. Goodbye. இப்ப நான் மீண்டும் சொல்லுவேன். இப்ப நீங்க பேசக்கூடாது. நான் சொல்லுவேன். நீங்க ஜஸ்ட் கவனிக்க மட்டும் செய்யணும். சரிங்களா? மீண்டும் நான் அந்த வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம் சொல்லுவேன். அர்த்தம் சொல்ல போத நீங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நீங்க நான் ரிப்பீட் பண்ண சொல்லும்போது மட்டும் தான் பண்ணணும். இப்ப ஜஸ்ட் கவனிக்கணும். Okay. ஹலோ ஐயா, how are you? நீங்கள் எவ்வாறு இருக்கிறீர்கள்? Fine, thank you. நலம், நன்றி. Okay, thanks. சரி, நன்றி. Are you sick? நீ நோயுற்றிருக்கிறாயா? No, I am not sick. இல்லை, நான் நோயுற்றிருக்கவில்லை. But I hurt my arm. ஆனால் நான் எனது கையில் அடிபட்டுள்ளது. Is your child sick? உங்களுடைய குழந்தை நோயுற்றிருக்கிறதா? No, my child is not sick. இல்லை, எனது குழந்தை நோயுற்றிருக்கவில்லை. Do you live here in the city? நீங்கள் இந்த நகரத்தில் வசிக்கிறீர்களா? Do you live here in the city? நீங்கள் இந்த நகரத்தில் வசிக்கிறீர்களா? Yes, I live here. ஆமாம், நான் இங்கே தான் வசிக்கிறேன். பாருங்க, இன்னொரு முறை சொல்றேன், அர்த்தத்தோட சொல்லுவேன், நீங்க ஜஸ்ட் கவனிக்க மட்டும் செய்யணும். ஹலோ, how are you? ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? Fine, thank you. நலம். யாரா இந்த வேலையை பார்த்தது? எல்லாம் ஃபுல்லா கிறுக்கி வச்சிருக்கீங்க. ஓகே, தேங்க்ஸ். சரி, நன்றி. ஆர் யூ சிக்? பாரு, அந்த இதுல போட்டு எதுவும் கீரெல்லாம் கூடாது. கவனமா கவனிங்க, சொல்றத கவனிக்கிறத மட்டும் செய்யுங்க. ஆர் யூ சிக்? நீ நோயுற்றிருக்கிறாயா? நோ, ஐ எம் நாட் சிக். இல்லை, நான் நோயுற்றிருக்கவில்லை. இஸ் யுவர் சைல்ட் சிக்? உன்னுடைய குழந்தை நோயுற்றிருக்கிறதா? நோ, மை சைல்ட் இஸ் நாட் சிக். இல்லை, என் குழந்தை நோயுற்றிருக்கவில்லை. டு யூ லிவ் ஹியர் இன் த சிட்டி? நீங்கள் இந்த நகரத்தில் வசிக்கிறீர்களா? எஸ், ஐ லிவ் ஹியர். ஆமாம், நான் இங்கே வசிக்கிறேன். இப்ப நீங்க கூட திரும்ப சொல்லணும். நீங்க இப்ப கூட திரும்ப சொல்லணும். சரிங்களா? ஹலோ, how are you? ஹலோ, how are you? இங்க உசைன் சவுண்ட் எல்லாம் எதுவுமே கேட்கலையே. உசைன், ஆபிதின்னு யாரும் ஒரு சவுண்டும் இல்ல. ஹலோ, how are you? இது மைக் ஆன் பண்ணிருக்கானா? காணா போயிட்டானுங்க, யாரோ ஒருத்தன் வெளியே போயிட்டான். ஹலோ, how are you? Fine, thank you. Okay, thanks. Are you sick? No, I am not sick. No, I'm not sick. I am not sick. I am not sick. But I hurt my arm. But I hurt my arm. Is your child sick? Is your child sick? Is your child sick? Is your child sick? No, my child is not sick.
No, my child is not sick. No, my child is not sick. Do you live here in the city? Do you live in a city? Do you live here in the city? Do you live in a city? Yes, I live here. Yes, I live here. What kind of work do you do? What kind of work do you do? நான் வார்த்தையை காணோம். What kind of work do you do? What kind of என்னடா what kind of do அப்படின்றீங்க. What kind of work do you do? What kind of work do you do? I work in a store. 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 Do you have a phone? Do you have a phone? Do you have Yes, a phone? Do you have a phone? Yes, I have a phone. Yes, I have a phone. May I call you? May I call you? May I call you? May I call you? Yes, you may call me. Yes, you may call. Yes, you may call me. Yes, you can call me. Thank you. Thank you. Goodbye. 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 இப்போ நான் பேசுறத கவனிக்கணும். நான் இப்போ சொல்லுவேன், நான் படிப்பேன், நீங்க கூட பேசக்கூடாது, ஜஸ்ட் நீங்க கவனிக்கணும் இப்போ. சரியா? ஹலோ. ஐயா கூட பேசக்கூடாது, சொல்றத கவனிக்கணும். ஹலோ, how are you? ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஹாய், how are you? அன்பரே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஹலோ, ஐயா, ஹாய். The same, ஐயா. Fine, thank you. நலம், நன்றி. Fine, thanks. நலம், நன்றி. Okay, thanks. சரி, நன்றி. Okay, சரி. How are you? நீ எப்படி இருக்கிறாய்? Fine, thanks. And you? நான் நலம், நன்றி. நீ இப்ப நீங்க கேட்பீங்களா? யாராவது ஒருத்தர் வந்து உங்களை எப்படிவா இருக்கிற? நான் நல்லா இருக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ். நீங்க அப்படின்றோம் இல்லையா? சோ அது மாதிரிதான். So fine, thanks. And you? Fine. No, should not repeat. You only have to listen. இப்போ உங்க காதை வந்து பாம்பு காது மாதிரி நல்லா கூர்மையா வச்சுட்டு இருக்கணும். புரியுதா? இப்போ வாயை வந்து என்ன சொல்றது, ஊமை மாதிரி வாயை வச்சுக்கிட்டு பாம்பை மாதிரி காதை வந்து நல்ல கவனமா வந்து தீட்டி பாம்பு காது மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கணும். ஓகேவா? ஓகே, பாம்பு காதுங்கிறத விட எலி காது மாதிரி. டு யூ லிவ் ஹியர்? நீ இங்கே வசிக்கிறாயா? டு யூ லிவ் ஹியர் இன் த சிட்டி? நீ இந்த நகரத்தில் வசிக்கிறாயா? ஆர் யூ ஃப்ரம் தி சிட்டி? நீ இந்த நகரத்தை சார்ந்தவனா? வேர் டு யூ ஒர்க்? நீ எங்கே வேலை செய்கிறாய்? வேர் டு யூ ஒர்க்? நீ எங்கே வேலை செய்கிறாய்? வாட் கைண்ட் ஆஃப் ஒர்க் டு யூ டூ? எது மாதிரியான பணியை நீ வாட் கைண்ட் ஆஃப் ஒர்க், என்ன வகையான பணியை நீ செய்கிறாய்? வாட் கைண்ட் ஆஃப் ஒர்க் டு யூ டூ? என்ன வகையான பணியை நீ செய்கிறாய்? வாட் டு யூ டூ? என்ன செய்கிறாய்? என்ன செய்கிறாய்? நீ என்ன செய்கிறாய்? இப்ப நான் சொல்றத மீண்டும் ரிப்பீட் பண்ணணும். ஓகேங்களா? சோ இப்போ நான் சொல்றத ரிப்பீட் பண்ணணும். இப்ப கவனிக்கிறது முடிஞ்சிடுச்சு. ஹலோ, how are you? Hello, how are you? Hello, how are you? Hi, how are you? Hi, how are you? Hello. Hello. Hi. Hello. Fine, thank you. Thank you. Fine, thanks. Fine, thanks. Okay. Okay. Thanks. Thanks. Okay. Okay. How are you? How are you? Fine, thanks. Fine, thanks. And you? And you? Do you live here? Do you live here? Do you live here in the city? Do you live in the city? Are you from the city?
University. Go do you work? What do you work? What kind of work do you do? What kind of What kind of da-da-da-da-ன்றீங்க. What kind of Da, da, work da, do da. you do? What kind of work do you do? What do you do? What do you do? Where do you live? Where do you live? What is your address? What is your address? Is this your current address? It is current address. Is this your current address? This is your current address. Is this your current address? Is this your current address? Do you have a phone? May I call you? Can I reach you by phone? Can I reach you by phone? இதுல ஹம்சா இடையில வந்து எதுவும் இதுவெல்லாம் பண்ணக்கூடாது, நாஸ்டி திங்ஸ்லாம் பண்ணக்கூடாது. சொல்றத மட்டும் ரிப்பீட் பண்ணா போதும். Do you have a phone? May I call you? Can I reach you by phone? May I see your driver license? May I see your driver license? Do you have any ID? Do you have any ID? May I see some personal identification? May I see some personal identification? May I see some personal identification? Okay, good. Brilliant. Now, இப்போ வந்து என்ன பண்ணுவேன், ஒருத்தரா சொல்லணும். நான் கேட்கறவங்க என்ன பண்ணணும்னா, இங்க இருக்கிறத நான் ஒரு முறை படிச்சு காமிப்பேன். நான் என் பேரை வச்சு படிச்சு காமிப்பேன். நீங்க என்ன செய்யணும், உங்க பேரை வச்சு சொல்லணும். My name is S. Taminmun Ansari. Hello, my name is S. Taminmun Ansari. Hi, my name is S. Taminmun Ansari. I am glad to know you. I am glad to know you. My name is S. Taminmun Ansari. Okay, now it is Usain. Usain sollu paakalam. My name is M. Mohammed Hussain. அடுத்து. Hello, my name is M. Mohammed Hussain. அடுத்து. Hi, my name is M. Mohammed Hussain. அடுத்து. I'm glad to know you. My name is M. Mohammed Hussain. Brilliant, awesome, great. Asya, are you there? Yes, sir. Asya, no speaking is class, sir. Okay, Ehia, you can speak then. Okay, sir. My name is My name is T. Mohammed Yahya. My name is T. Mohammed Yahya. Hello, my name is T. Mohammed Yahya. Hello, my name is T. Mohammed Yahya. Heel. Hi. Hi, my name is T. Mohammed Yahya. அடுத்து. I am Glad to know you. to know you. My name is T. Mohammed Yahya. I am glad to know you. My name is T. Mohammed Yahya. Hamza. சொல்லு பாப்போம். My name is M. Mohammed Hamza. My name is M. Mohammed Hamza. Hello, my name is M. Mohammed Hamza. Hello, my name is M. Mohammed Hamza. Hi, my name is M. Mohammed Hamza. Hi, my name is M. Mohammed Hamza. ஐயா Aya ஒரு got இங்கிலீஷ்கார to மாதிரி my பேசணும். name is M. Mohammed Hamza.
இந்த பாரு நீ I படிக்கிறது got to. My name is M. Muhammad Hamza. நீ படிக்கிறது எப்படி தெரியுமா இருக்க? ஒரு ஊரிலே ஒரு ஒரு விவசாயி இருந்தார், அவருக்கு 2 மாடுகள் இருந்து அப்படி பேசுற மாதிரி நீ படிக்கிற. சோ அப்படி படிக்க கூடாது. அப்படியே ஒரு இங்கிலீஷ்கார மாதிரி படிக்கணும். மை நேம் இஸ் எம் முகமது அம்சா அப்படி படிக்கணும். சரியா? Okay. ஓகே கிரேட் சூப்பர். நான் என்ன ஒரு இவ ரயான் ரயான் சொல்றாங்க. ரியான் சொல்லு பாப்போம். My name is MD Rayan. எம்டி ரயான்லாம் சொல்லக்கூடாது. அக்ரானிம்லாம் சொல்லக்கூடாது. முகமது ரயான் அப்படின்னு சொல்லணும். எம்டி ரயான்லாம் சொல்லக்கூடாது. சரியா? சொல்லு பாப்போம். Yes. My name is M Rayan. முகமது ரயான். ஓகே தென். My name is Muhammad Rayan. My name is Muhammad Rayan. Hello, my name is Muhammad Rayan. Hello, my name is Muhammad Rayan. Hello. Hello, my name is Muhammad Rayan. Hi. Hi, my name is Muhammad Rayan. Hi, my name is Muhammad Rayan. I am glad to know you. I am glad to know you. My name is Muhammad Rayan. I cat இல்லடா. I am glad. I am glad to know you. I am glad to know you. Glad to know you. Glad. I am glad to know you. Muhammad Rayan. இடையில விட்டுட்டியா? My name is Muhammad Rayan. முகமது ரயான் சொல்லிட்டு சும்மா மொட்டையா சொல்லக்கூடாது. எம் முகமது ரயான் அப்படின்னு சொல்லணும். சரியா? M Muhammad Rayan. ஓகே பிரில்லியன்ட் சூப்பர் ஆசம். சோ இது மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணலாம்? பிராக்டிஸ் பண்ண நமக்கு என்ன செஞ்சிரும்? வந்துரும். சரியா? சோ இன்னைக்கு டைம் ஆச்சு. It's almost 12. 11:48. 11:48. Right. 11:45. What happened to 1 second? Okay, 11:49. 10 more minutes இருக்கு. நம்ம என்ன செய்யலாம்? இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸை முடிஞ்சா இன்னைக்கு இந்த லெசன் முடிக்க முடியுதான்னு பார்ப்போம். ஐ டோன்ட் திங்க் இட் வில் பி டன். நம்ம ஒரு இன்னைக்கு ஒரு ஆஃப் பண்ணிட்டு நாளைக்கு ரிமைனிங் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து 1 2 3 படிக்க போறோம். என்ன இது? எக்ஸ் சின்ன குழந்தைங்க மாதிரி எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி 1 2 3 எல்லாம் சொல்லி தராரு அப்படின்லாம் நினைக்க வேணாம். நீங்க பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு சரளமா இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அந்த கான்ஃபிடென்ட் வர்றதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த ட்ரைனிங்ஸ். பேசுறது, ஆங்கிலம் பேசுதல் என்பது வேறு, ஆங்கில இலக்கண அறிவு அப்படிங்கிறது வேறு. ஸோ அது ரெண்டத்தையும் நம்ம போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்கோனா, பேசுறதுன்றது இந்த உலகத்துல ரொம்ப ஈஸி. ஆங்கிலம் பேசுறதுங்கிறது வந்து மற்ற மொழிகள் பேசுறதை விட ரொம்ப ஈஸி. அதுக்கு முக்கியமான தேவை என்ன அப்படின்னாக்கா, நம்ம வந்து பிராக்டிஸ் பண்றது மட்டும்தான். சரியா? இப்போ நான் ஒரு நம்பரை சொல்லிட்டு அதனுடைய ஆங்கில அந்த ஆங்கிலத்தில் அதை எப்படி அழைப்பாங்க அப்படின்னு சொல்லுவேன். நீங்க என்ன பண்ணணும்? என் கூட நீங்க சொல்லிக்கிட்டே வரணும். 0 0 1 1 2 3 4 அப்படின்லாம் பண்ணணும். 4 அப்படின்னு சொல்லக்கூடாது. 4 அந்த ஆர் வந்து அப்படியே ஒரு மாதிரி சாஃப்ட் ஆயிடும். அப்படியே 4 5 6 7 அப்படி சொல்லக்கூடாது. 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 30 40 50 60 70
70, 80, 80, 90, 90, 100. 100, 100 போட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்னா 100 அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்தியன்ஸ் வந்து 100 சொல்லும் போது 100ன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனா வெள்ளைக்காரன் வந்து 100 சொல்ல மாட்டான். ஆக்சுவலா 100, 100 எப்படி சொல்லுவாங்க? 100, 1000, 1000. 1000, ஓகே, 100 அப்படின்னு சொல்லாம 100, 1000. 1000. ஓகே, இப்போ நான் சொல்ற வாக்கியத்தை அப்படியே என் கூட ரிப்பீட் பண்ணிட்டு வரணும். சரியா? Is this an emergency? It is emergency. Is this an emergency? Is it an emergency? This is an emergency. This is an This emergency. is not an emergency. It is not emergency. ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா this is an emergency ன்னு சொல்றாங்க. This is not அப்படிங்கிற வார்த்தையை ஈஸ்க்கு பக்கத்துல போட்டுறாங்க. இப்படி போட்டா என்ன நடக்கும்? ஓகே, இப்போ தமிழ்ல வந்து நம்ம சொல்லுவோம் இது ஒரு வீடு. அடுத்து இன்னொரு வீட்டை காமிச்சு இது ஒரு அது வீடு இல்லாம ஒரு ஆபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு வீடு இல்லை. இது ஒரு பஸ். இது ஒரு பஸ் இல்லை. இது ஒரு ஆடு. இது ஒரு ஆடு இல்லை. இது ஒரு நகரம். இது ஒரு நகரம் இல்லை. இது ஒரு மனிதன். இவர் ஒரு மனிதர் இல்லை என்பதாக நம்ம மறுப்போம். ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அந்த விஷயம் இல்லை என்பதாக சொல்லுவோம் இல்லையா? இல்லை அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்துல பயன்படுத்தக்கூடிய வேர்ட் தான் வந்து நாட். இல்லை அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்துல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் நாட். சில பேர் கொஞ்சம் மவுஸ வந்து சாரி, ஐ திங்க் எங்க இருந்தோ நாய்ஸ் வருது. அதை மறுக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் நாட் என்பதாக சொல்லுவாங்க. This is a medical emergency. Come on, this is a medical emergency. You have to repeat. This is a medical emergency. நான் தூங்கிட்டீங்களா இடையில? உசைன், மாஹி, this is a medical emergency. This is a medical emergency. This is not a medical emergency. This This is not an emergency. இப்போ நீங்க விஷயங்களை பாத்தீங்கன்னா, இப்போ இந்த நம்ம 3 சென்டென்ஸ் படிச்சோம் இல்லையா? இந்த 3 சென்டென்ஸ்ல நீங்க ரொம்ப கொஞ்சம் க்ளோஸரா லுக் பண்ணி பாத்தீங்கன்னா, is this an emergency ன்னு சொல்லியிருக்கிறோம். அதுக்கப்புறம் this is an emergency ன்னு சொல்லியிருக்கிறோம். ஆனா 3வது சென்டென்ஸ்ல this is a medical emergency ன்னு சொல்றோம். ஒரு இடத்துல an என்பதாக பயன்படுத்தி இருக்கிறோம். ஒரு இடத்துல only a மட்டும் பயன்படுத்தி இருக்கிறோம். ஏன் அது மாதிரி பயன்படுத்துறோம்? ஆங்கிலத்துல உயிர் எழுத்துக்கள் அப்படிங்கிறது வந்து AEIOU 5 உயிர் எழுத்துக்கள் தான். உசைன், தமிழ்ல எத்தனை உயிர் எழுத்துக்கள்? எத்தனை உயிர் எழுத்துக்கள் தமிழ்ல? 12 தமிழ்ல 12 உயிர் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? ஆங்கிலத்துல 5 உயிர் எழுத்துக்கள் தான். AEIOU சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 5 எழுத்துக்கள் மட்டும்தான் உயிர் எழுத்துக்கள். இப்போ நீங்க ஏ போட வேண்டிய வார்த்தையினுடைய முதல் கேரக்டர், இப்போ எமர்ஜென்சி அப்படின்னுடைய முதல் கேரக்டர் வந்து இ, மெடிக்கல் அப்படிங்கிறதுடைய முதல் கேரக்டர் வந்து எம். இப்போ நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய முதல் எழுத்து முதல் கேரக்டர் வந்து இந்த 5 வார்த்தையில ஏதாவது ஒரு கேரக்டரான்னு பார்க்கணும். 5 கேரக்டர் நான் சொன்னேன்ல, AEIOU. அப்போ இதுல அந்த 5 கேரக்டர்ல இ வருதா இங்க? இப்ப அந்த 5 கேரக்டர்ல ஏதாவது ஒரு கேரக்டர் இங்க வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி நீங்க ஏ போடுற மாதிரி இருந்தாக்கா ஏன் ஒண்டி வெறும் எம்டியா போடக்கூடாது, அத கூட என் சேர்த்து போடணும். இப்ப AEIOUல ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு முன்னாடி போடக்கூடிய அந்த ஏவை என்ன பண்ணும், கூட என் சேர்த்து போடணும். ஃபேன்லாம் எதனா போட்டிருந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணுங்க, பயங்கரமா நாய்ஸ் அதிகமாயிடுச்சு. இப்போ இல்லைன்னா சில பேர் மியூட் பண்ணுங்க.
நான் நீங்க பேசும்போது mute Okay, sir. பண்ணிக்கோங்க. நீங்க சொல்லும் போது மட்டும் அன்மியூட் பண்ணிக்கங்க. சரியா? சோ இப்போ இந்த AEIOUங்கிற என்ற எழுத்துக்கள்ல இந்த வார்த்தைகள் ஆரம்பமாகும் போது மட்டும் நாம் ஆன் என்பதாக பயன்படுத்துவோம். மற்ற இடங்களில் எல்லாம் ஏ என்பதாக பயன்படுத்துவோம். இதுதான் நம்ம இதுல புரிஞ்சிக்கொள்ளக்கூடிய வேறுபாடு. இந்த 3 சென்டென்ஸ் மூலமா அவங்க அதை தான் சொல்ல வராங்க. சரிங்களா? இஸ் திஸ் an emergency? This is an emergency because both of them are starting with E. அதனால an என்பதாக பயன்படுத்துறாங்க. But when it comes to this sentence, இந்த சென்டென்ஸ்ல என்ன பண்றாங்க? This is a medical emergency என்பதாக ஏ என்பதை பயன்படுத்துறாங்க. காரணம் என்ன அப்படின்னாக்கா எம்ங்கிறது AEIOU அப்படிங்கிற 5 லெட்டர்கள்ல ஒரு லெட்டர் இல்லை. அதனால் பயன்படுத்துறாங்க. ஓகே, இப்போ நீங்க திரும்ப நம்ம பாடத்துக்கு வரலாம். நான் சொல்றதை நீங்க திரும்ப சொல்லணும். Please call 911. Call the police. Call the police. இப்போ போலீஸ்னு சொல்லணும். அப்படிலாம் சொல்லக்கூடாது. Call the Police. police. Call the police. Call the police. Call. Call an ambulance. Help me. Call an ambulance. Call an ambulance. Call the fire department. Call the fire department. Call the fire department. Call the fire department. Please help me. Please help me. Help me. Help me. Help. Help. I am hurt. Help. I am hurt. I am not hurt. My car will not start. My car will not stop. My car won't start. My car won't stop. My car is out of gas. My car is out of gas. My car is out of gas. Where is the closest gas station? The closest gas station. Where is the closest gas station? Where is the closest gas station? What is your license number? What is your license number? My child is sick. My child is sick. My arm is hurt. My home is hurt. My wife is sick. Is sick. Hey, கல்யாணம் பண்ணாமே அதுக்குள்ள வைஃப்ங்கறீங்க எல்லாரும். My wife is sick. My husband is hurt. Which hospital do you want to go? Which hospital do you want to go? Which hospital do you want to go? Do you have insurance? Do you have What is your health card number? What do number? What is your health card number? What is your number? How do you want to pay? what do you pay? What do you How do you want to pay? How do you want to pay? Will you pay with cash? You pay with cash. Will you pay with cash? Will you pay with cash? Will you pay with, Will you pay will you pay by Cash. check? Will you pay with a cash? Will you pay by check? Will you will you pay check? Will you pay with credit card? Will you pay with Will you pay with credit card? credit card? How much will this cost? How much is it cost? I do not have that much money. I do not have that money. I do not have that much money. Money. Which bus do I take? Which bus I take? Is this right bus stop? Is this right bus stop? It's right stop. Where is the closest bus stop? Where is the closest bus stop? Where is the Where can I find? that can I find? Where can I find?
That's when we find. Find it there. There. Find it there. You will find it It there. card bus stop. Is office open? Is office open? Is the office open? Is office open? No, the office is No. closed. No, the office is closed. No, the office is closed. No, the office is closed. When will the office open? Will the office open? When will the office open? I will the office open. Will the office lapa? When will the office open? When will the office open? It Will will the open at office- 8:30. It will open at 8:30. It will open at 8:30. It will open at 8:30. ஓகே, இன்னைக்கு போதும். இன்னைக்கு ஒரு பாடம் 1 மணி நேரம் நம்ம படிச்சிருக்கோம். இதுவே பெரிய அச்சீவ்மெண்ட். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம மீதியை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.